வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம மனநலம் சார்ந்து தினமும் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு புதிய வாழ்க்கை 20வது ஆண்டை நிறைவு செய்து இந்த மாதம் முழுவதும் இதை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தேவன் அவருடைய பெரிதான கிருபையை நம்மேல் விளங்க பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நல்ல செய்திகள், சாட்சிகள், பாடல்கள் தருவதற்கு இந்த தளத்தை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம மன ஆரோக்கியத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? மன ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது தினசரி வாழ்க்கையில் அது ஒரு சவாலாக நமக்கு இருக்குது. நம்ம வாழ்க்கை முறையை நம்ம விட்டுட்டு தேவனுடைய வாழ்க்கை முறையை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கலாம், நம்ம எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம், அதை தான் கற்றுக்க போகிறோம். இப்போ நம்ம ரெபேக்கா அவங்கள சந்திக்க போகிறோம். நம்ம என்னென்ன பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க நமக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஒன்னா ஜெபிக்கிற குடும்பம் ஒன்னா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்களும் நாங்களும் ரொம்ப நேரம் ஜெபத்துல நேரம் செலவு செஞ்சிருக்கோம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்யறீங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபம் செய்யறோம். நமக்கு இருக்கிற சவால்கள், கவலைகள், கஷ்டங்கள், வருத்தங்கள், தினமும் நாம செய்யற நம்ம வாழ்க்கையில இருக்கிற நம்மோட போர்கள், இவைகளை ஜெபம் மூலமா தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம். இருந்தாலும் கூட நம்மளோட இருக்கிறவங்க, நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேர் கவலைகள் மற்றும் கஷ்டங்கள் கூட போராடிக்கிட்டு இருக்கிறத நாம பாக்குறோம். இது அவங்களோட வாழ்க்கை முறையாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி மாறின வாழ்க்கையில தினமும் அவங்க மன ஆரோக்கிய பிரச்சனைகள் கூட போராடிக்கிட்டே இருக்காங்க. அதனால நண்பர்களே, இந்த விஷயத்துல நாம இந்த மாசம் அதிக கவனம் செலுத்தி அதை பத்தி பேச போறோம். அப்புறம் மன ஆரோக்கிய பிரச்சனைகளை கடந்து போயிருந்தாலும் அவங்க தன்னோட மனசுல, வாழ்க்கையில தேவனோட உதவியை அனுபவிச்சதுல இருந்து அதுல இருந்து வெளியில வந்தவங்களோட உண்மை சாட்சிகளையும் நாம இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். என்னோட மனசுல உடனே வந்த சிந்தனை, எனக்கு கேன்சர் வந்துருச்சு, அதனால நான் இறக்க தான் செய்யணும். அந்த ரிப்போர்ட் இயல்பாவே பயங்களை உருவாக்கிடுச்சு. மேலும் கவலைகள், வருத்தங்கள், இன்னும் சொல்லணும்னா மன அழுத்தமும் கூட இருந்துச்சு. தேவன் மேல எங்களுக்கு இருந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு உதவி செய்யறதா இருந்துச்சு. இந்த பயத்துக்கு எதிரா, எங்களுக்கு இருந்த கவலைகள், வருத்தங்களுக்கு எதிரா உண்மையாவே அதுதான் போராட உதவுச்சு. எங்களுக்காக ஏதாவது பண்ணுன்னு மனசுல ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. குழந்தைங்க தான் நம்மோட பொக்கிஷமாகும். குழந்தைங்க விலை மதிப்பு இல்லாதவங்க. எப்படிப்பட்ட சமுதாயத்துல, எப்படிப்பட்ட குடும்பத்துல நம்ம பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. நம்மோட சமூகமும் அப்படிதான் இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடங்களை உருவாக்கி தர்றதுல உண்மையாவே நாம அதுல கவனம் செலுத்துறது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நண்பர்களே, ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் கூட இதே மாதிரி சூழ்நிலையே உங்க வாழ்க்கையில கடந்து போயிட்டு இருக்கீங்களா? நிறைய கவலைகளோட கூட ஒருவேளை நீங்க போராடிக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு உதவி உண்டுங்கிறத நீங்க மறக்காதீங்க. தேவன் இருக்காரு. அவர் எப்பவுமே உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறாரு. அதோடு கூட நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புறோம். அதனால கண்டிப்பா நீங்க எங்க CBN பிரேயர் லைன்ல தொடர்பு கொள்ளுங்க. எங்க நம்பர் 9910401010. அதோடு கூட நண்பர்களே, இந்த மாசம் நமக்கு ரொம்ப விசேஷமான மாசமாகும். நாம சேர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்ல நீங்க எங்க கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நாங்க உங்களுக்காக உத்வேகம் தர நிறைய விஷயங்களை கொண்டு வருவோம். அதை உங்ககிட்ட நாங்க பகிர்ந்துக்க விரும்புறோம். அதனால தொடர்ந்து நீங்க எல்லாரும் எங்க கூட இணைஞ்சிருங்க. மறுபடியும் நாம எல்லாரும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி ரெபேக்கா. நம்ம என்னென்ன பார்க்க இருக்கிறோம்னு நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதும் நம்ம மன ஆரோக்கியத்தை தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்னைக்கு நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுடைய மன ஆரோக்கியம் எந்த அளவுக்கு உதவி செய்யுது அதையும் பார்க்க போகிறோம். நம்ம மன ஆரோக்கியம் சரியாக இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய வேலையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அதையும் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வேலை பார்க்குறோம். ஒன்று நம்ம தனியாக வேலை பார்க்கலாம், சொந்த தொழில் பண்ணலாம், அல்லது வீட்டில் இருந்தே வேலை பார்க்கலாம். இப்போ கலாச்சாரம் ரொம்பவே மாறி போச்சு. எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி வீட்டில் இருந்தே வேலை பார்க்குறோம். வீட்டில் இருந்தே வேலை பார்க்கும்போது வேலையும் பார்க்கணும், குழந்தைகளையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், எல்லா வேலைகளையுமே நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம வேலை செய்யக்கூடிய சூழல் இன்னும் நமக்கு ரொம்பவே அழுத்தமாக மாறி போயிடுது. ஆனால் பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ நம்ம மனசை எவ்வளோ ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியுது. வேலை பார்க்குற இடத்துல நம்ம மன ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை தான் பார்க்க போகிறோம். ஹைதராபாத்லேருந்து அருணா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சவால்கள் வந்திருக்கு. ஆனால் அதிலிருந்து இவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, ஜெயிச்சாங்க, ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். கார்ப்பரேட் கல்லூரியில் ஜூனியர் லெக்சரராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய பிறகு அருணா ஒரு மிகப்பெரிய பயணத்தை கடந்து வந்து விட்டார். நான் ஒரு சாதாரண வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ஜூனியர் லெக்சரரா இருந்தேன். ஆனா அந்த பதவியில இருந்து தேவன் என்ன ஒரு லெக்சரரா உயர்த்தினாரு. அதுக்கப்புறம் வைஸ் பிரின்சிபலா ஆன 2012 பிரின்சிபலா ஆற மாதிரி தேவன் என்ன உயர்த்தினாரு. ஆனால் தன்னுடைய பதவியில் நிலைத்து இருப்பது அருணாவிற்கு எளிதாக இல்லை. அந்த பதவியில உட்கார்ந்து பல போராட்டங்களை நான் எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது. அந்த பதவிக்காக நிறைய பேர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால அந்த பதவிக்காக அவங்க நிறைய அரசியலும் பண்ணாங்க. அவங்க எனக்கு செஞ்ச எல்லாத்தையும் இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு பதட்டமா இருக்கு. இவங்க எல்லாத்தையும் எப்படி எதிர்கொண்டேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு எதிரா இருந்தவங்க மாணவர்களையும் அவங்களோட பெற்றோர்களையும் எனக்கு எதிரா தூண்டி விட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம யூனியன் லீடரையும் கூட எனக்கு எதிரா போராட தூண்டி விட்டாங்க. இது எல்லாத்தையும் நான் எதிர்கொண்டேன். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் தனக்கு எங்கிருந்து உத்வேகம் கிடைக்கும் என்பது அருணாவுக்கு தெரிந்தது. ஆதியாகமம் 21:22 நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடையனே இருக்கிறார்னு எழுதியிருக்கிற மாதிரி இந்த எல்லா போராட்டங்கள்லயும் நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு தேவன் என்கிட்ட கவலைப்படாதன்னு சொல்ற மாதிரி நான் உணர்ந்தேன். அந்த வசனத்தை அடிக்கடி என்னோட மனசுல நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அருணா தேவனுக்குள் வளர்ந்த போது தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய சூழ்நிலைகளிலும் மாற்றம் ஏற்படுவதை பார்த்தார். நான் எதை செஞ்சாலும் நான் ஆண்டவருக்காக செய்யற மாதிரி அதை முழு மனசோட செய்யணும்னு நான் விரும்புவேன். நம்மோட மனசுல தேவனை பற்றின பயம், அவர் மேல பக்தியும் இருக்கிறப்ப அவர் நம்மோட வழிகளை சரி பண்ணிடுவாருன்றது நான் அனுபவிச்சிருக்கேன். என்னோட வேலைக்காரங்க சிலர் என்கிட்ட வந்து உங்களுக்கு எதிரா இருந்தவங்க இப்ப இங்க இல்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க. அது எல்லாமே தேவனாலதான் நடந்தது அப்படின்னு நான் உணர்கிறேன். தேவன் அருணா வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக அவர் எல்லா நேரத்திலும் தேவனுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார். மேலும் அவரோட குடும்பமும் கூட அனைத்து கடினமான நேரத்திலும் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். என்னோட குடும்பம் நான் கடந்து போன அந்த எல்லா கடினமான பாதைகள்லையும் என் கூடவே இருந்தாங்க. அவங்களோட அன்பு, ஆதரவு, அது மட்டும் இல்லாம அவங்க தந்த உத்வேகம் எப்பவுமே மறக்க முடியாது. தேவன் எங்களை பொருளாதார ரீதியாவும் ஆசீர்வதிச்சிருக்காரு. முதல்ல எங்களுக்கு இருந்த சம்பளம் அளவுக்கு இப்ப எங்களால தசம பாகம் கொடுக்க முடியும். ஒரு குடும்பமா நாங்க முன்னேறதுக்கு தேவனோட கிருபை மட்டும்தான் காரணம் அப்படின்றத நான் முழுமையா உணர்றேன். ஒரு பிரின்சிபாலாக ஐதராபாத்தில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் 2 கேம்பஸை அருணா இன்று நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி செய்து அவரை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு உதாரணமாக அவர் இருக்கிறார். நம்மள தேவனோட பிள்ளைகளா மட்டும்தான் அடையாளம் காணணும். மக்கள் தேவனை பார்க்கிற
ஒவ்வொரு வேலையிலயும் நாம தேவனை பிரதிபலிக்கிறவங்களா தான் இருக்கணும். நம்மோட தேவன் நீதிமானா இருக்கிறதுனால நாமளும் நீதிமானா தான் இருக்கணும். அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் சமரசமாகாம ஒரு நீதிமான் வாழ்க்கைய நாம வாழறப்ப நாம பரிசுத்தமானவங்களா இருப்போம். தேவன் பரிசுத்தமா இருக்கிறதுனால அவர் பரிசுத்தத்தை நம்மளால பார்க்க முடியும். நன்றி அருணா மேடம், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இது எங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு. தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படிங்கிறது தான் உங்களுடைய சாட்சியை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. இது சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது உண்மையிலே கஷ்டம்தான். ஆனால் இயேசு மேலே நம்ம விசுவாசம் வைக்கும்போது, நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்போது, ஜெப வாழ்க்கையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இது நமக்கு சாத்தியம்தான். நம்ம மன ஆரோக்கியம் இதன் மூலமா மேம்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா 2024 ஒரு ஆய்வு செஞ்சுது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 45% மக்கள் அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது என்னென்ன பிரச்சனை வருமோ அதை நினைச்சு ஒரு மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த புள்ளி விவரம் மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம மனசுல பயம் இருக்கு, கவலை இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பார்க்க போனா சின்ன புள்ளி விவரம் தான், ஆனா இதன் மூலமா இது நமக்கு தெரிய வருது. அதாவது நம்ம களத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம சரண்டர் ஆயிருதோம். அதாவது அதுக்கிட்டே நீங்க போகாமையே நீங்க தோத்து போயிருந்தீங்க. அது உங்களுடைய உறவுகள் பற்றியோ, எதிர்காலத்தை பற்றியோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ இருக்கலாம். இப்படி எதையாவது ஒரு பாதிப்பை நினைச்சு நீங்க தோத்து போயிருந்தீங்க. அதாவது அதை செஞ்சிருக்கவே மாட்டீங்க, ஆனா அதை நினைச்சு பயந்து போய் உங்களுக்குள்ள நீங்க தோத்து போயிருந்தீங்க. இது எதனால நடக்கு அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு பொய்யை நம்புறீங்க, அல்லது உங்களுடைய பலனை நம்புறீங்க, அல்லது நாலா பக்கமும் வரக்கூடிய பிரச்சனையை நீங்க நம்புறீங்க. அதனாலதான் உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் வருது. ஆனா பைபிள் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். உங்க மன ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நீங்க யார்கிட்ட போவீங்க? அதை எப்படி சரி பண்ணுவீங்க? உங்க நண்பர்கள் கிட்டயா, அல்லது உங்களுடைய சுய பலத்தினாலயா, அல்லது தேவன் கிட்டையா? பைபிள் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். புது பலன் அடைந்து அப்படின்னு இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. அதனால பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு புது திசையில பயணிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை இது என்னால முடியவே முடியாது, இதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு உங்களுடைய வேலையிலோ அல்லது உங்களுடைய உறவுகள்லையோ நீங்க இருக்கிறீங்களா? தேவன் மேல நம்பிக்கை வைங்க. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லுது. அதனால உங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. இயேசு கிட்ட நீங்க நம்பிக்கை வைக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தேவ ஜனங்களோட ஐக்கியமா இருங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படி உங்களுடைய வேலையை ரொம்ப சிறப்பா செய்யுங்க. எந்த மன அழுத்தமும் இல்லாதபடிக்கு உங்களுடைய மன ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்க தயங்காம எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதற்கான நேரத்தை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பிறகு நாங்கள் இலவச ஆலோசனையை தருவோம். தயங்காமல் நீங்கள் இந்த ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து செய்தியை பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றி இருக்கு. அதுல என்னோட வாழ்க்கையும் கூட. CBN ரொம்ப அழகான பாட்டுகளையும் உண்மையான சாட்சிகளையும் ஒளிபரப்பியிருக்காங்க. அந்த சாட்சிகள் மூலமா நிறைய பேர் தங்களோட வாழ்க்கையில வழிகாட்டுதலை பெற்று இருக்காங்கன்னு சொல்லுவேன். CBN இன்னும் பல வருஷங்கள் தேவனோட நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரவும், தேவனோட பாட்டுகள் மூலமா, வசனங்கள் மூலமா, இன்னும் நிறைய சாட்சிகள் மூலமா நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்தவும் நான் விரும்புறேன். நீங்க வெளியே தெரியாம மன அழுத்தம், டென்ஷன், அப்புறம் கவலையை கடந்து போயிட்டு இருக்கீங்களா? காரணங்கள் எதுவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் பாரத்தை சுமக்கிறது ஈஸி கிடையாது.
நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னா உங்க துக்கத்தையும் வேதனையும் பகிர்ந்துக்கோங்க. இன்னைக்கு சிபிஎன் பிரேயர் லைன் டீமுக்கு கால் பண்ணுங்க, பிரார்த்தனையில கலந்துக்கோங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. நீங்க விரும்பினா ஆலோசனை உதவியும் கூட பெறலாம். இன்னைக்கு இந்த 3 ஈஸியான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. இலவச கவுன்சிலிங் செஷனை புக் பண்ணுங்க. ஸ்டெப் 1, cbnindia.org போங்க. ஸ்டெப் 2, சிபிஎன் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டெப் 3, உங்க ஆலோசனை பகுதியை பதிவு பண்ணுங்க. அக்டோபர் மாசத்துல முழு உலகத்தின் கவனமும் மனநல ஆரோக்கியத்தின் மேல இருக்கு. பிரார்த்தனை பண்றது மூலமா உங்களுடைய மனநிலைமையும் நீங்க சரி பண்ணலாம். சோ நீங்க சிபிஎன் பிரேயர் லைனோட ஜெபத்துல கண்டிப்பா இணைங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய மன ஆரோக்கியம் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துது, எந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டு வருது, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பைபிள் வசனத்தின் மூலமா நம்ம பார்த்தோம். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுது, மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த மன அழுத்தம் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் பாதிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் பிரியமானவங்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த மன அழுத்தம் நமக்கு இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதனால் வரக்கூடிய தீமையிலிருந்து விடுபடுவது நம்முடைய பலனால் முடியாது. தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான், அவருடைய வல்லமையினால் மட்டும்தான் இதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய மன ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு இன்னைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. வேலை பார்க்குற இடங்களில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பிரச்சனைகளோடு வேதனைகளோடு இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறீங்க. இந்த மனதை உருவாக்கினவர் நீங்கள் தான் ஆண்டவரே. உங்களால் மட்டும்தான் இந்த மனதில் நிம்மதியையும் ஆறுதலையும் தர முடியும் அப்பா. இந்த மன அழுத்தத்தை சரி பண்ணி மன நிம்மதியை தர முடியும் ஆண்டவரே. அதனால உங்க கைகளில் இந்த பிரச்சனைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பலத்தால் இதை சரி செய்ய முடியாது. நீங்க இந்த மன அழுத்தத்தால் ஏற்பட்டு இருக்கிற எல்லா பாதிப்புகளையும் சரி பண்ணுங்க. மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. மனசளவுல பாதிக்கப்பட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஆறுதலை தாங்க தகப்பனே, சமாதானத்தை தாங்க கர்த்தாவே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை அப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். மன ஆரோக்கியம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தேவனுடைய வல்லமையால தான் இந்த மன ஆரோக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேலை பார்க்கின்ற இடத்தில் மன அழுத்தம் இருக்குங்கிறத பார்த்தோம். சிலர் வேலையே இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் மன அழுத்தம் இருக்கு. அவங்களுக்கும் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் அவங்க கூடவும் இருக்கிறார். அவங்க தனியா இல்லை, தேவன் அவங்க கூட இருக்காரு. அதையும் மறந்துடாதீங்க. உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறவர் நம்முடைய தேவன். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. இந்த வசனத்துல நம்மை தாங்குவதற்கும் நிலை நிறுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் தேவன் ஒரு வாக்குறுதியை தருகிறார். இந்த வாக்குறுதியில நம்ம நிலைச்சிருக்கணும். நம்ம குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அருணா மேடத்துடைய சாட்சியில நம்ம இதை தான் பார்த்தோம். அவங்க இந்த வாக்குத்தத்த வசனத்துல எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய சவால்கள் இருந்தது. ஆனா அது எல்லாத்துலயுமே அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே தேவனுடைய கிருபையாலும் தேவனுடைய வல்லமையாலும் தான் அவங்களால செய்ய முடிஞ்சுது. உங்களுக்கும் கூட தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சூழ்நிலை எதுவும் சரியா இல்லை, உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா தயங்காம எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையும் எண்ணங்களும் ஒரு மாற்றம் வரதை உங்களால் பார்க்க முடியும்.
இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. यीशु का प्यार हमें मिला है, हमारा दिल उससे भरा है।